இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறது, திமுகவில் என்னென்னலாம் இருந்ததோ அந்த எல்லா பிரச்சனைகளும் தமிழகத்தில் இப்பொழுது வரை இருந்து கொண்டே இருக்கிறது. திராவிட மாடல் 2.0 நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னிச்சு. ஆனால் இப்போ தாவேக்காவினுடைய ஆட்சி திராவிட மாடல் 2.0வாக திமுகவினுடைய நீட்சியாக இருப்பது தான் மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கனிமவள சுரண்டல், எதற்கெல்லாம் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்தார்களோ எல்லா காரணங்களும் அப்படியே இருக்கிறது. கனிமவள கொள்ளை விவகாரத்தில் தாவேக்கா எடுத்திருக்கிற எந்த விதமான நடவடிக்கையும் திருப்திகரமானதாக இல்லை. ஒரு நாள் ஒரு மீட்டிங் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவல்துறையினரை அழைத்து, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு கஞ்சா பரவலோ அல்லது கள்ளச்சாராய பரவலோ அல்லது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தோபோட்டமைன் பரவலோ கண்டறியப்பட்டால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவல் இருக்காது. இதை செய்வதில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு தீர்வு என்பது போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதுதானே ஒழிய பெண் போலீஸில் ஒரு சில 100 பேரை பிரித்து அவர்களுக்கு கருப்பு கலரில் ஒரு டிஷர்ட் யூனிஃபார்ம் மாற்றி கொடுக்கறதுனால என்ன மாறிட போகுது? இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய உரிமைகள் இங்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டப்படுவதற்கான நடவடிக்கைகளை அங்கு ஆளுகிற காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து 2 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டெல்லாம் கேட்க வேண்டியதில்லைன்னு உங்களால் தானே சொன்னார். யார் சொன்னா? மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் அன்புமணி அவர்கள் 2018 உச்சநீதிமன்ற ஆணையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அந்த 2018 உச்சநீதிமன்ற ஆணையில் அப்படி சொல்லப்படவில்லை. இருந்தாலும் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மேகதாது அணை கட்டுவதற்காக தரப்பட்ட அந்த அனுமதியை திருப்பி அனுப்பியிருக்கிறது என்று பதில் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அதிலும் அரசியல் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கை, தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் இந்த மேகதாது பிரச்சனைக்காக தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களை வெளியேற்றினால் தமிழர்கள் நாங்கள் சந்தோஷப்படுவோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் நண்பர் சரவணன் அவர்கள் பேசினார். இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு இவர் வேறு கவர்னரை ஓட வரட்டணும். எங்க தமிழ்நாடு மக்களும் உங்களை ஓட விரட்டாங்க. திமுக மைக்ரோஸ்கோப் வச்சு தேடுற அளவு இருக்குது. இன்னும் இந்த பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு கொஞ்சம் வாங்க சார், ட்ரெண்டிங்க்கு வாங்க சார். இவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. விஜய் அவர்கள், எனக்கும் கூட அந்த விமர்சனம் இருக்கிறது, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனால் முக ஸ்டாலின் ஒரு யூடியூபர் மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அண்ணே இப்போ மோடியே அப்படி தான் நடந்துக்கிறாரு. இல்லைங்க, H2 ட்ரெயினை விட்டுட்டு ஹைட்ரஜனில் ஓடுற ட்ரெயின் இந்த உலகத்தில் 4 நாட்டில் தான் இருக்குது. அதில் ஒரு நாடு இந்தியான்னு இன்ஸ்டாவில் மோடி பேசுகிறார். ஆனால் இவர் ஸ்டாலின் என்ன பேசினார்? அந்த வடிவேலு மாதிரி பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த அணி உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நானே ஏஞ்சி போயிடலான்னு பார்த்தேன், ஓரமாக தான் இருந்தேன். அவர் அண்ணன் வேறு காங்கிரஸ்லேருந்து வந்து அணின்றாரு. 70 யார் ஆட்சியில் இருந்தாருன்னா அவர் சொல்ல மாட்டாராமா. மே 4க்கு முன்னாடி திமுகவை என்ன கீச்சிங்க நீங்கள்? இப்போ என்ன திமுக பேரை சொல்ல மாட்டீங்க? 1970 இருந்தது திமுக. 74 காவேரி உரிமைகளை விட்டு கொடுத்தது கருணாநிதி அவர்கள். நீங்கள் சொல்லணும், வேறு யாருன்னு சொல்லுவா? அது உடனே எங்கே அணிங்கிறீங்க. நான் பார்த்தேன், இந்த பக்கமாக போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன், இந்த பக்கம் பேனர் வச்சுட்டாங்க. ஆகையால் இனிமேல் என்னை தரையில் கூட உட்கார வைங்க, தயவு செஞ்சு திமுக கூட உட்கார வைக்காதீங்க. சரவணன் அவர்கள் பேசும்போது ஐயோ தாவேக்காரங்க, இந்த பாருங்கள், இப்போ நான் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசலை, சரவணன் பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார், பொங்கல் தொகுப்பில் வெள்ளத்தோடைய விஷயம்லாம் சரவணன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். பொங்கல் தொகுப்பில் வெல்லம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். அந்த வெள்ளத்தில் பல்லி இருந்தது. அந்த பல்லி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய மகன் தீக்குளித்து இறந்து போனார். திமுக பேசலாமா? இன்றைக்கு திமுக செய்திருக்கிற எல்லா விஷயங்களையும் தாவேக்காவும் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் அணின்றதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். திமுக மேலே எங்களுக்கே ஒரு பரிதாபமாக தாங்க இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த வடிவேலு
நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்ப்பார். தடுக்குன்னு பார்த்தா கூட இருந்தவங்கலாம் காணாமல் போயிடுவாங்க. ரிசல்ட் வந்துச்சிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் சகோதரி அசோகா கூட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பத்திரிகையாளர்களும் பேசினாங்க. சார் உங்கள் கூட்டணிலாம் சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சார். இந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டாக்டு சார். அப்படியே உளி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. என்ன பேசுனீங்க? அடுத்த செகண்டு பாருங்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அதனால நீங்க ஆதரவுக்கார நீட்லான்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, நான் தான் தரையில் கூட உட்கார வைங்க, இங்கே உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டேன். மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னை அடைக்காதீங்க. இதில் என்னென்னா பால நிலத்தில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஜனநாயகன் படத்துக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக. ஐயோ ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டிங்களா? எப்பா படம் பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க. சரி இவங்க ஏன் பேசுகிறாங்க? இவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இந்த சேரை மாற்றி வச்சது மட்டும் அணி குழப்பமாக இல்லை. என் தமிழ்நாட்டில் எந்த அணி யார் கூட இருக்காங்க? கம்யூனிஸ்ட்டுங்க திமுக கூட தான் இருக்காங்களா, இல்லை தாவேகா கூட இருக்காங்களா? அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க. அப்புறம் ஊழல் விஷயத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த டைலாகை சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் சொல்கிறார், யாராவது லஞ்சம் கேட்டால் அண்ணன் விஜய், தம்பி விஜய், சித்தப்பா விஜய், பெரியப்பா விஜய் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் இந்த பஞ்ச் டைலாகை பேசுறது வாஸ்தவம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா நாங்களே பாராட்டிருப்போம். இந்த திமுக கூட குறிப்பிட்டாங்க, வழக்கறிஞர் நியமனத்தில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வருத்தப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் நியமனத்தில் பிரின்சிபல் கோர்ட் பிபிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை வாங்கப்பட்டிருக்கிறது. அடிஷ்னல் கோர்ட் பிபிக்கு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம், முன்சிப் கோர்ட்டு 7 லட்சம், அடிஷ்னல் கோர்ட் ஜிபிக்கு 12லேருந்து 15 லட்சம். ஒரு மாவட்டத்திற்கு 70லேருந்து 80 பொறுப்புகள் இப்படி இருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் போட்ட முதல் அப்பாயின்மெண்ட். இதை விஜய் அவர்கள் ரத்து செய்து மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அரசு வழக்கறிஞர்களை நியமித்திருந்தார் என்று சொன்னால் நீங்கள் பேசின பஞ்சு ஒர்த்தான பஞ்சு நானே சொல்லியிருப்பேன். அப்போது திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் என்ன வித்தியாசம்? அப்போ விஜய் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவாக்கா. இயற்கை வள சுரண்டல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவல்ல, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல, போதைப் பொருள் பரவல்ல, ஊழல் கரையில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவாக்கா. குறுவை சாகுபடி 30 டிஎம்சி தண்ணீர் இன்னும் வரல. ரொம்ப சீரியஸான விஷயம் சகோதரர் பேசினார். தமிழகத்தில் இறந்து போன செத்து போன பாம்பாக இருந்த காங்கிரஸிற்கு, திமுகவில் கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸுக்கு நீங்கள் 2 அமைச்சர் கொடுத்தீங்க. இன்றைக்கு குடிமி, காங்கிரஸுடைய குடிமி விஜய் அவர்களுடைய கையில் இருக்கிறது. இதே சினிமாவாக இருந்தால் சவுக்கு எடுத்திருப்பார், துப்பாக்கி எடுத்திருப்பார், ஒரு ராடை பிடிச்சி அப்படி நெருக்குன்னு அப்படியே ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருப்பார். ஐயா சினிமாவில் பேசுகிற பஞ்சில் 0.000 ஒரு புள்ளி 1 அந்த பர்சன்டேஜாவது நீங்கள் நிகழ்ச்சியில் காட்டுங்க. அவங்களுடைய குடிமையை லைட்டாக முறுக்குங்க. காவிரி மேகதாது விஷயத்தில் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த 2 அமைச்சர்களை நான் வெளியில் அனுப்புவேன் என்று சொல்லுங்கள். நானே விசில் அடிக்கிறேங்க. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, கற்றுட்டு வந்து விசில் அடிக்கிறேன். செய்வாரா விஜய் அவர்கள்? அப்போ செய்வாரா? 2 பேரை வெளில அனுப்பிடுவாரா? 2 பேரை வெளில அனுப்பிட்டு பாருங்கள். தாவேகாரங்களே விருப்பமாக தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸில் இருக்கிற 2 அமைச்சர்களை வெளியே அனுப்பினீர்கள் என்று சொன்னால் தமிழகம் உங்களை கொண்டாடும், உங்கள் ரசிகர்களும் கொண்டாடுவார்கள். நானும் கற்றுட்டு விசில் அடிக்கிறேன். வார்த்தையில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.